ஸோ முருகன் வந்து உண்மையிலேயே இந்த மண்ணில் வாழ்ந்த ஒரு மனிதர் அப்படின்னா அவருக்குன்னு சில வழித்தடங்கள் இருந்திருக்கணும். அவருடைய கால்தடங்கள் இந்த மண்ணை பதிஞ்சிருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேறு பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ அவர்களுடைய தாயார் பார்வதி அம்மாள், தந்தையார் பெயர் திருவேங்கடம், மனைவியின் பெயர் மதிவதனி, இப்படின்னு ஒரு 1000 வருஷம் கழிச்சு கூட பிரபாகரன் அவர்களுடைய பேரை சொல்லும்போது இந்த பேர்கள் சேர்ந்து தான் வரும். அப்படி ஏன் நான் ரிலேட் பண்றேன்னா, இப்போ பிரபாகரன் அவர்கள் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பெரிய தலைவர். அப்படிதான் கிட்டத்தட்ட முருகனை இவங்க வந்து போர்ட்ரேட் பண்றாங்க. அதோட இன்னும் பல மடங்கு ஜாஸ்தியாக தான் போர்ட்ரேட் பண்றாங்க. எப்படி சொல்றதுன்னா, இந்த இனத்துக்கே வந்து ஒரு விவசாயம் சொல்லி தந்தவர், ஒரு போர் வீரனா அரசனாக வாழ்ந்தவர், பிளஸ் கடைசியில் சித்தரா ஜீவசமாதியை அடைஞ்சவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதனுடைய வழித்தடங்கள், அவங்களுக்கு முன்ன பின்ன யார் இருந்தா, அவங்களோட அம்மா அப்பா பேரு, அவங்களுடைய லீனியர்ஸ், இதெல்லாம் கண்டிப்பா பதிவாயிருக்கணும். அவ்வளவு பெரிய மனுஷன் இருந்திருக்காங்கன்னா, ஏன்னா நம்ம கையில வந்து இலக்கிய ஆதாரங்கள் ஏகப்பட்டது இருக்கு. அதுபோக இன்னைக்கு தொல்லியல் துறையில் ஆர்கியாலஜிஸ்ட்ல முருகன் உண்மையிலே வாழ்ந்த ஒரு மனிதர்னா, அவ்வளவு பெரிய மனுஷன் ஒருத்தர் வாழ்ந்திருக்காங்கன்னா கண்டிப்பா அவரை பத்தின வாழ்ந்த குறிப்புகள் கொஞ்சமாச்சு தாங்க கிடைச்சிருக்கு. இந்த பானை மூடைகள் இல்ல கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை. இலக்கியங்கள்ல வரல, வெறும் இந்த ஓமையை வச்சுதான் இவங்க எல்லாமே ஜஸ்ட் மீர் அசம்ஷன்ஸ் தான். போர் வீரனா இருந்திருப்பார், அரசரா வாழ்ந்திருப்பார், சரியா, விவசாயம் சொல்லி கொடுத்திருப்பார், எல்லாமே அசம்ஷன்ஸ். இந்த அசம்ஷன்ஸை வச்சுக்கிட்டு இதுதான் எங்க கடவுள் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா இட்ஸ் யுவர் சாய்ஸ், பர்சனல் சாய்ஸ். ஆனா அது உண்மை ஆயிடுமா அப்படின்னா கிடையாது. அது வந்து நம்ம தப்பு சொல்ல வரல. யூ கேன் பிலீவ் இன் எனி ஃபார்ம். நீ எப்படி வேணா சாமியை கும்பிட்டுக்கணும், அது பிரச்சனை இல்லை. ஆனா நான் சொல்றதுதான் சாமி, நீங்க சொல்றதுதான். ஏன்னா நீ என்ன, அவர் என்ன சொல்றாருன்னா, பாரி வந்து இதெல்லாம் வந்து ஆரிய உருட்டுங்கிற புராண கதைகள் தான். இப்போ இவர் சொல்றது என்னது, ரெண்டும் ஒண்ணுதானே. அது வெறும் மீர் மித்தாலஜினா, இவர் சொல்றது மீர் அசம்ஷன்ஸ் தான். அசம்ஷன்ஸ் நாங்க உண்மையை ஏத்துக்கணும்னா நீங்க வந்தேரி சங்கி என்ன வேணா சொல்லுவார். ஆனா நான் இலக்கிய ஆதாரங்கள்னா நான் ஒத்துக்கிறேன். மித்தாலஜி தான், உலகம் கூட மித்தாலஜி இப்படிதான் இருந்திருக்கு, இப்படிதான், இதுதான் உலக நடைமுறை, இதெல்லாம் யாருனே மாற்ற முடியாது. அதை வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் இதுல உள்ள மிகப்பெரிய ஒரு டிராபேக்கே.